அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் சார்பில் 24ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் இருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி நடைபெற இருந்த வேல் யாத்திரைக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உரிய அனுமதி பெற்று வேல் யாத்திரை திருத்தணியிலிருந்து தொடங்கும் என அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் பொதுச் செயலாளர் பெரிசந்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் பொதுச் செயலாளர் பெரிசந்தில் மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறி இறைச்சி சாப்பிட்ட ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல இந்திய தேர்தல் ஆணையம் நவாஸ்கனியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்க வேண்டும். இத்தகைய கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற 24ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையிலிருந்து திருப்பரங்குன்றம் வரை வேல் யாத்திரை கேட்ட அகில பாரத இந்து மகாசபை சார்பில் அனுமதி கேட்டிருந்தோம். ஆனால் அதற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது. இந்நிலையில் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையாக அனுமதி பெற்று திருத்தணியிலிருந்து மதுரை திருப்பரங்குன்றம் நோக்கி வேல் யாத்திரை நடத்த திட்டமிட்டு உள்ளோம். காவல்துறை அனுமதி மறுத்ததற்கு தமிழ்நாடு அரசும் எஸ்டிபிஐ மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளும் அழுத்தம் கொடுத்ததே காரணம். காவல்துறையின் இத்தகைய செயல் கண்டிக்கத்தக்கது என கூறப்பட்டுள்ளது. அதனால் உச்சநீதிமன்றத்தில் உரிய அனுமதி பெற்று திட்டமிட்டபடி வேல் யாத்திரையை நடத்துவோம். அதற்கான தேதி அனுமதி பெற்ற பிறகு அறிவிப்போம் என்று கூறினார். என்பதை தமிழக அரசு எங்களுக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. எங்களுடைய வேல் யாத்திரை மூலமாக ஒரு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், இந்துக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அகில பாரத இந்து மகாசபா சார்பாக 1000 பேர்கள் கொண்டு பேரணியாக செல்ல இருந்தோம். அதை தற்போது எஸ்டிபியுடைய அழுத்தத்தாலும் இஸ்லாமியர்களுடைய அழுத்தத்தாலும் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையாலே நாங்கள் நீதிமன்றம் சென்று நீதிமன்றம் வாயிலாக உத்தரவை வாங்கிக் கொண்டு நாங்கள் திருத்தணியில் இருந்து திருப்பரங்குன்றம் மலைக்கு மிக விரைவில் எங்களுடைய வேல் யாத்திரையானது தொடங்க உள்ளோம். யாரும் பிளாக்மெயில் பண்ணல. கொள்கை இப்ப தனியார் பள்ளியில ஹிந்தி லாங்குவேஜ் இல்லைங்களா, 5 மொழி லாங்குவேஜ் இருக்கு தனியார் பள்ளியில. அது மட்டுமல்லாம உருது பள்ளியில போயிட்டு நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் உருவாக இருக்கிறார். அவரு உறுதி கற்றுக்கொள்ளும் பொழுது என்னுடைய மக்கள், என்னுடைய ஏழை எளிய மக்கள் ஏன் இந்தி கற்றுக்கொள்ளக்கூடாது? இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு 8000 ரூபாய் வாங்கி கொண்டு ஒரு அரசு தனியார் பள்ளியில பாடம் நடத்தக்கூடிய ஒரு வாத்தியாருக்கு 8000 ரூபாய் சம்பளம். ஆனா அதுவே அரசு பள்ளியில பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியருக்கு 1.25 லட்சம் ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் அவங்களுடைய பிள்ளைங்க தனியார் பள்ளியில 8000 ரூபாய் வாத்தியாரை நம்பி அனுப்புறாங்க. இன்னைக்கு கல்வித்துறை அமைச்சர் ஒன்று சொல்றார். என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு மும்மொழி கொள்கை வந்தா எங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை வரும்னு. 8000 ரூபாய் வாங்கிட்டு கல்வி கற்றுக் கொடுக்கிற வாத்தியாரு அவங்களுக்கு இருக்க தகுதி 1.25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பாடம் நடத்தக்கூடிய நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு அந்த தகுதி இல்லையா? என்னுடைய கேள்வி. ஆகையாலே தமிழக அரசு உடனடியாக மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா கோரிக்கை வைக்கிறது.